ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பேபிஸ் கேலரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் இங்கே எல்லாரும் நல்லா இருக்கோம். இன்னும் பொண்ணு மாப்பிள்ளை விருந்து இன்னும் முடியலைங்க. எங்கள் கொழுந்தனார் ஒய்ஃபு, எங்கள் பெரிய நாத்தனார் இன்னும் வைக்கல விருந்து. சரி அங்கே சாப்பாடு நல்லா இருந்துச்சு, மந்தி சாப்பாடு. சரி நாமளும் அங்கேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்ணி எல்லாம் வேனில் எல்லாம் ஜாலியாக கிளம்பிட்டோம். எல்லாம் ஃபேமிலியோடு எல்லாம் ஃபன் பண்ணிக்கிட்டு எல்லாம் சூப்பராக ஜாலியாக சரி அங்கே நல்லா இருந்துச்சு சாப்பாடு, மீண்டும் நம்ம அங்கேயே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டில் வைக்கிறத விட எல்லாம் ரெஸ்டாரண்ட்டில் போய் வைக்கிறது இப்போ ரொம்ப ஃபேஷனாகவும் போயிடுச்சு. நல்லாவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு, அங்கே நல்லாவும் இருக்குது. எல்லாம் ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு ஜாலியாக எல்லோரும் பேசிக்கிட்டு சாப்பிட்றது அது ஒரு நல்ல வைப்பாக இருக்குது. சரி எந்த நேரமும் வீட்டிலே தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஜாலியாக கிளம்பிட்டோம். துபாய் மந்தி சாப்பாடு மீண்டும் எங்களை அன்புடன் அழைச்சது. சூப்பராக வெல்கம் பண்ணாங்க. எல்லாம் லாஸ்ட் வீக் போயிருந்தோம், இப்போ மறுபடியும் போகிற மாதிரி இருந்துச்சு. நோன்பு வேறு வருதில்ல, அதனால் விருந்து ஒவ்வொருத்தவங்களாம் ஒன் பை ஒன் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்களாம் ரொம்ப ஜாலியாக வந்தாங்க. மந்தி சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக எல்லாம் கிளம்பி வந்தாங்க. சூப்பராக வெல்கம் பண்ணாங்கங்க. எல்லாம் ஒரு பார்ட்டி ஹாலில் தான் இன்றைக்கி சாப்பிட்டோம். எல்லாம் ஒரு 25-30 மெம்பர்ஸ் இருக்கோம். எல்லாம் நல்லா சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சாப்பாடு வைக்கிறதுலாம் ஒரு குறையும் இல்லைங்க, நல்லா சூப்பராக கவனிச்சாங்க. எல்லாம் ஹேண்ட் வாஷ் பண்ணோம். எல்லாம் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு போய் எல்லாம் உட்காந்தாச்சு. சூப்பராக கவனிச்சாங்க. அது கவனிக்கிறதுல ஒரு குறையும் கிடையாது. சாப்பாடும் ரொம்ப அல்டிமேட்டு சூப்பராக ரெடியாக இருந்துச்சு பாருங்கள். எத்தனை டபரால் இருக்குது பாருங்கள் சாப்பாடு. எத்தனை பேர் வந்தாலும் சாப்பிட்ற அளவுக்கு அங்கே சாப்பாடு ரெடி ஆகிட்டே இருக்குது. காலியாக உடனே ரெடி பண்ணிடுறாங்க. மட்டன் மந்தி கேட்குறவங்களுக்கு மட்டன் மந்தி, சிக்கன் மந்தி கேட்குறவங்களுக்கு சிக்கன் மந்தி. பிள்ளைங்கள்லாம் பேசிட்டு ரொம்ப ஃபன் பண்ணிக்கிட்டு எனக்கு இந்த பீஸ் வேணும் அந்த பீஸ் வேணும்னு சொல்லிட்டு எல்லாம் சூப்பராக ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு சாப்பிட்டாங்க. எல்லோரும் அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டு முடித்தோம். அங்கே பாருங்கள் கூண்டில் எவ்வளோ கிளி இருக்குது பாருங்கள். அதோட சத்தத்தை கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ரொம்ப ஃபன் பண்ணிட்டு எல்லாம் ஜாலியாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடித்தோன்னே எல்லாருமே ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சூப்பரான வைப்பாக இருந்துச்சுங்க. இது மாதிரிலாம் யார் எல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க? இது ஒரு நல்ல வைப்பாக இருந்துச்சு. ஏன்னா நோன்பு வர்றதுனால சீக்கிரம் ஒன் பை ஒன்னாக விருந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய நாத்தனார், சின்ன நாத்தனார், கொழுந்தனார் ஒய்ஃப் இப்படின்னு சொல்லி பொண்ணு மாப்பிள்ளைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சூப்பரான வைப்பு, நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் பீடாலாம் கொடுத்தாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம் தானே கேட்குறீங்க? ஆமாங்க, பூம்புகார் பீச்சுக்கு தான் நாங்கள் கிளம்பிட்டோம். சரி சாப்பிட்டுட்டு எல்லாம் பசங்களாம் பீச்சுக்கு போகணுன்னு சொல்லிச்சு. சரி அப்புறம் உடனே கிளம்பியாச்சு, வேனில் கிளம்பிட்டோம். அது இங்கேருந்து 1 மணி நேரம் தாங்க. சூப்பராக ஜாலியாக பீச்சுக்கும் வந்தாச்சு. பூம்புகார் பீச்சு யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? இது ஒரு சிலப்பதிகாரத்தோட இது காவிய கதை தான் இது. எல்லாருக்கும் தெரியும், இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். இந்த பாருங்கள் சிப்பியில் செஞ்ச எல்லாம் மாலை எல்லாம் வச்சுருக்காங்க. நிறைய திங்ஸ் இருந்துச்சு. பசங்க எல்லாம் வந்திருந்தாங்க, காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்கள்லாம் காமிக்கிறதுக்கு, அதோட வரலாறு ஹிஸ்ட்ரியை காமிக்கிறதுக்கு. சூப்பராக இருந்துச்சுங்க. என்ட்ரன்ஸே செம்மையாக இருந்துச்சு. இப்போ நல்லா சூப்பராக இது பண்ணியிருக்காங்க பூம்புகாரை. நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து நிறைய தடவை அங்கே பூம்புகாருக்கு போயிருக்கோங்க. இப்போ நிறைய கல்லுங்கள்லாம் அடுக்கி ரொம்ப பாதுகாப்பாக இருந்துச்சு பீச்சு. பார்க்க எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பீச் போய் பார்க்குறதே அது ஒரு நல்ல ஒரு இதுங்க. அது மனசுக்கு அப்படியே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அப்படியே நமக்கு அது ஒரு மாதிரியான ரிலாக்ஸான ஃபீலிங் இருக்கும். பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆனால் காலில் தண்ணி வைக்க முடியல. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கல் போட்டிருந்தாங்க. ஒரு சைடு மட்டும்தான் இருந்துச்சு ஓப்பனில். ஆனால் இருந்தாலும் ரொம்ப பயமாக இருந்துச்சு. ரொம்ப ஆழமான கடல் அது. கடலில் குளிக்கிறது கொள்வது எல்லாருமே நல்லா ஒரு சூப்பராக தான் இருக்கும். இருந்தாலும் அது நம்ம ரொம்ப சேஃபாக நம்ம குளிக்கணும். பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. மனசுக்கும் ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இந்த கடற்கரையை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். ரொம்ப நேரம் ஆகிடுச்சிங்க, ஈவினிங் டைம் ஆகிடுச்சி. அப்புறம் சோளம் இதே மாதிரி எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம பெரியவங்க எல்லாமே டீ காஃபி சாப்பிட கிளம்பிட்டோம். பெரிய ஹோட்டலுக்கு தான் போயாச்சு, டீ பார்க்குக்கு. அப்புறம் அங்கே போய் டீ வேணுங்கிறவங்களுக்கு டீ, காஃபி வேணுங்கிறவங்களுக்கு காஃபி அப்படியெல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்புறமேலே எல்லோரும் கிளம்பியாச்சு. சரி எல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் இன்றைக்கி எப்படி நாள் போச்சுன்னே தெரியல. சூப்பரான காஃபி வந்துருச்சு. காஃபி வேணுங்கிறவங்களுக்கு காஃபி, டீ வேணுங்கிறவங்களுக்கு டீன்னு சொல்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி ஜாலியாக இருந்துச்சுங்க.
என்னோட சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை தட்டி விட்டுட்டு போங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே பாய்.